தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 57, இறை திருவசனம் 15. உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரே போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரே போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. வல்லவராய், நல்லவராய், உயர்ந்தவராய், உன்னதராய், சிறந்தவராய், அழகில் சிறந்தவராயிருந்து எம் ஜீவனாக, கோட்டை அரணாக, புகழிடமாக, நாங்கள் தேடுகின்ற தஞ்சமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமை இரட்சகரே, உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்தரே, எம்மை படைத்தவரே, பரிகாரியே, எங்கள் துணையாளரே, உம்மை வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலே காலையிலிருந்து இந்த நேரம் வரை எமக்கு எல்லாமுமாய் இருந்த இரட்சகரே, கோட்டை அரணானவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாள் முழுவதும் உம்மை தேட, நாள் முழுவதும் உமது குரலுக்கு செவி கொடுக்க, நீர் காட்டிய பாதையிலே நடக்க, எமக்கு நீர் கொடுத்த அனைத்து அறிவுரைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ற வார்த்தைக்கிணங்க. ஆம் ஆண்டவர, இத்தனையோ வியத்தகு காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்திருக்கின்றீர். நன்மைகளால் எம்மை நிறைவுறச் செய்திருக்கின்றீர். நன்றி நன்றி என்று நன்றி பாய்சைக்கின்றோம். உம் பாதத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை கருணை கண் கொண்டு ஆசிர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் நீர் எல்லாமுமாய் இருந்தது போல இந்த இரவு வேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, புகழ, நன்றி கூற எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே குடும்பமாக அழைத்து வந்திருக்கின்றீர். நன்றி கூறுகின்றோம். இந்த இரவை உம்மிடத்திலே அர்ப்பணிக்க உம் ஆசீர்வேண்டி நிற்கின்ற உம் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமாண்டவர, உம் முகத்தை பார்த்தோர்
மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் என்ற வார்த்தைக்கு இணங்க இதோ உம் முகத்தை இறை வார்த்தையின் வடிவிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன், நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன் என்று கூறிய வாக்குமாறாத வல்லமையுள்ள ஆண்டவரை, நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நீர் எங்களோடு இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில நன்றி ஆண்டவரை. ஷம்மாவா இருக்கின்றவராக இருக்கிறேன் என்று கூறியவரை, எங்கள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் கஷ்டப்பட்ட வேளையில் வியாதியின் நேரத்தில் சோர்ந்து போன வேளையில் இருக்கின்றவராக இருந்தவர் நீர் ஆண்டவரை. அதற்காக நன்றி கூறி இந்த இரவை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. யெகோவா இஸ்ஸியாய் இருப்பவரை, வெற்றியை கொடுப்பவரை, எங்கள் வாழ்விலே மகத்துவமான வெற்றியை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகின்றோம். என் பிள்ளைகள் படிக்கின்ற படிப்பிற்கும், நாங்கள் செய்த செயல்களுக்கும், எம் பணிகளுக்கும், இன்னும் எத்தனையோ விதமான நன்மைகளுக்கும் நீர் வெற்றியை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறவர். அதற்காக நன்றி கூறி எங்கள் அனைவரையும் திவ்ய நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமது இறை வார்த்தை நிழலிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. உமது பரிசுத்த நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இந்த உலகத்திலே பல்வேறு தேவைகளோடு போராட்டங்களிலே போராடி கொண்டிருக்கின்ற, தனிமையில் தவித்து வாடிக்கொண்டிருக்கின்ற, உணவில்லாமல் வழங்கி கொண்டிருக்கின்ற, இருக்க இடமில்லாமல், உடையில்லாமல், பல்வேறு விதமான தேவைகளோடு, அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இருக்கின்றவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றீர். எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு தேவைகளோடு கலக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த இரவு ஆசிரியையும் அருளையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீர் அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் இந்த அகிலத்தை உம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.